பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தாமே கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மத்தேயு 6:14 15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதா இருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னியாதா இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. இவ்விதமாக மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாய் கசுப்பு வைத்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு விஷயம் அவங்கள மன்னித்து நம்ம அப்படியே அவங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளில் என்ன இந்த வசனம் இன்னுமாய் தெளிவாய் சொல்ல வேணும்னு சொன்னால், நமக்கு விரோதமாக ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் நம்ம மன்னிக்க முடியாத ஒரு கடினமான இறுதியம் வைத்திருப்போம் இல்லையா, அதை மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மன்னிச்சிடலாம், திருப்பி அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சுட்டு அவங்கள தூரமாக வைத்துக்கொள்ளுங்க, மறுபடியும் கிட்டி சேர்த்துக்காதீங்க. இவ்விதமாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க லெகுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.